இதை கட்டாயம் சொல்ல வேண்டும். எனக்கு பலர் சொன்னார்கள், இந்த கருணாவுக்கு எல்லாம் நீங்கள் பதிலளிக்க கூடாது, அவனுக்கு பதிலளிக்க கூடாது, நீங்க அவருக்கு ஏன் பதிலளிக்க வேண்டும். 3 பேர் சேர்ந்த கூட்டம் உருவாக்கி அதிலே கூட்டமைப்புல ஒரு தலைவர் ஜெயிலில் இருக்கிறார், மற்ற தலைவர் ஒரு ஆள் பிரிட்டிஷ் அரசாங்கம் தடை விதித்திருக்கு, அவர் இங்கிருந்து சொல்றாரு பிரிட்டிஷ் அரசாங்கம் மொக்கு அரசாங்கம் என்று. கருணாவுடைய எண்ணம் என்ன பிரித்தானியா பெட்டி, இவர் மொக்கு அரசாங்கம் என்று சொன்னதை பார்த்தா அவங்க பெட்டிய காவலில் இருக்கிறாங்க. மட்டக்களப்பு மாவட்டத்தை வடி உற்பத்தி செய்கிறார்கள், பயந்து போயிருக்கிறாங்க. இந்த கருணா திரும்பி வந்துட்டு நீ வடி விற்கிறதுக்கு அவங்க வடிக்கிறதுக்கு நீ கட்டுப்படாது, அவர் குடிக்கிற குடி எங்கிருந்து வடி வாங்குறது, எங்கிருந்து வடிக்கிறது, அவன் அது சரி. 2வது ஆக்குறாரு தம்பி பொம்பளை எல்லாம் பயந்து போயிருக்கிறாங்க, இவன் பச்சை பொன் குடி. ஒவ்வொரு தேர்தலுக்கும் வந்தால் ஒரு பொம்பளையோட வாழ்க்கையை நாசமாக்கிட்டு போவான், எல்லா பொம்பளையும் பதற்றத்தில் இருக்கிறாங்க. இந்த கூட்டமைப்பு தேர்தல் வந்த பொழுது அம்பாறை மாவட்டத்திலே இருக்கும் தமிழ் மக்கள் தமிழரசு கட்சியை விட ஏனைய சில கட்சிகளிலே வாக்களித்தால் அம்பாறை மாவட்டத்தை எங்களுடைய பிரச்சனைகளை தீர்த்துக் கொள்ளலாம் என்ற ஒரு குறையான எண்ண கருவுடன் அவங்களுடைய வாக்கை பயன்படுத்தினார்கள். ஆனால் இலங்கை தமிழரசு கட்சி அந்த நேரத்தில் அம்பாறை மாவட்டத்தில் இருக்கும் தமிழ் மக்கள் தமிழரசு கட்சியினுடைய வீட்டு சின்னத்துக்கு வாக்களிக்காவிட்டால் முழுமையாக அம்பாறை மாவட்டத்தை தமிழரசு கட்சி அந்த நேரத்தை கைவிடவில்லை. 2020ஆம் ஆண்டிலே எங்களுடைய கட்சிக்கு கிடைத்த ஒரே ஒரு தேசிய பட்டியல், அதிலேயும் அந்த நேரத்தில் எங்களுடைய கட்சியினுடைய தலைவர் மறைந்த மாவை சேனாதிராஜா ஐயா கூட தோல்வியடைந்த நிலையில் இருந்த பொழுதும் கூட அம்பாறை மாவட்டத்திலே தமிழ் மக்களை பாதுகாக்க வேண்டும் என்ற ஒரே ஒரு காரணத்துக்காக இலங்கை தமிழரசு கட்சி கிடைத்த ஒரே ஒரு தேசிய பட்டியல் ஆசனத்தை நாங்கள் அம்பாறை மாவட்ட கட்சி வழங்கியிருந்தோம். 2020ஆம் ஆண்டிலே பல குழப்பவாதிகள் இந்த தேர்தலில் வந்தார்கள், இந்த மாவட்டத்துக்கு வந்தார்கள், பல ஆசவாதத்திலே சொன்னார்கள். நான் நினைக்கின்றேன் கடந்த பாராளுமன்ற தேர்தலிலே அந்த ஆசவாதத்திலே கூறி சென்றவர்களுக்கு பின்னால வேலை செய்த சிலர் சொன்னார்கள், அந்த தேர்தல் முடிவுகள் அறிவிக்கிற அந்த இடத்திலே இருந்து கட்டாபாய் என்று சொல்லிட்டு போனதுக்கு பிறகு அவர்களை இந்த மாவட்டத்திலே அதுக்கு பிறகு கூட 4 வருடங்களாக காணவில்லை என்று சொன்னார்கள். இன்று மட்டக்களப்புக்கு வந்திருக்கிறார், அதை பிறகு சொல்லுவோம். இன்று அம்பாறை மாவட்டத்திலே தமிழ் மக்கள் மத்தியிலே என்பிபி ஒரு மாய், அதாவது அரசாங்க கட்சிகளுக்கு ஆதரவாக இருந்தால் தான் என்னுடைய பிரச்சனையை தீர்த்துக் கொள்ளலாம் என்று சொல்லி ஒரு மாய் உருவாக்கி கொண்டு வருகிறார்கள். 2020ஆம் ஆண்டு தமிழரசு கட்சிக்கு வாக்களிக்காம ராஜபக்ச குடும்பத்துடன் நெருக்கமாக இருக்கின்றார் என்று சொல்லி ஒருவருக்கு வாக்களித்து வருடங்களாக ஒன்றும் காணவில்லை. அந்த நேரத்தில் எங்களுடைய கட்சி பாராளுமன்ற இந்த பிரதேசத்தை பாதுகாக்கும். இம்முறை அரசாங்கம் வந்து அதிலேயும் இஸ்லாமிய பாராளுமன்ற உறுப்பினர்கள் கடந்த காலத்திலே இந்த இஸ்லாமிய பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய செயல்பாடால பல தமிழ் மக்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண முடியாமல் இருந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் பாராளுமன்றத்தை இல்லாத காலப்பகுதியிலே கூட அரசாங்க தரப்போட இருக்கிற சிலரால் அண்மையிலே ஒரு திறக்க வந்த பாரை கூட நிறுத்த முடியாமல் இருக்கின்றார்கள். பெரிய நிலாவணை அதை கூட நாங்கள் தான் நிறுத்தும். அரசாங்கத்தினுடைய சபாநாயகர் அவை தலைவராக இருக்கும் விமல் ரத்நாயக் அவர்கள் நேற்றைய தினம் வடமாகாணத்துக்கு சென்று சொல்லியிருக்கிறார், அரசியல் கைதிகள் அப்படி விடுதலை செய்யலாது. தேர்தல் விஞ்ஞாபனத்தை சொல்லியிருக்கு அரசியல் கைதிகளுடைய விடுதலை. ஆனால் வாக்கு தேவை என்று வரும் பொழுது, பாராளுமன்றத்திலே தங்களுக்கு ஆசனம் வேணும் என்று வரும் பொழுது அரசியல் கைதிகளுடைய விடுதலை என்று சொன்ன அதே விமல் ரத்நாயக்க இன்று அரசியல் கைதிகள் அப்படியெல்லாம் விடுதலை செய்ய முடியாது என்று சொல்கின்றார். பாராளுமன்றத்திலே பட்டலந்த ஆணைக்குழுவின் ஊடாக ஜேவிபியை சேர்ந்தவர்களை சித்திரவதை செய்ததை விசாரிக்கப்பட வேண்டும் என்று அந்த பட்டலந்த அறிக்கையை பாராளுமன்றத்தை சமர்ப்பித்து அது தொடர்பாக ஒரு விவாதம் எதிர்வரும் ஏப்ரல் மாதம் 9ஆம் தேதி நடைபெற இருக்கின்றது. 89ஆம் ஆண்டு நடந்த பட்டலந்தைக்கு விசாரணை வேண்டும். 2009ஆம் ஆண்டு அண்மையிலே 15 வருடங்களுக்கு முன்பாக நடந்த தமிழருக்கு எதிராக நடந்த வன்முறையை பற்றி விசாரணை செய்வதற்கு இந்த அக்கறை இல்லை. இன்று தமிழ் மக்களுடைய அபிலாசைகளை ஆணையர்களே திறந்த உப்பாலே ரஜனுணு என்றது திறக்கிறது தான் தமிழ் மக்களுடைய அரசியல் அபிலாசைகள் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ரஜனுணு என்று திறக்கிறது மட்டுமல்ல தமிழ் மக்களுடைய அரசியல் அபிலாசைகள்.
அதுல பேர் வைத்து நான் முதல் பார்த்தா ராஜாவுக்கு பார்க்க வேண்டும். ராஜா என்றாலும் பரவாயில்ல, ஏதோ ஒரு தமிழ் பேர், தமிழாவோட பேர் நினைச்சிருக்கலாம். ராஜா உப்பு, உப்புட பேர் தான் எங்களுக்கு இன்றைக்கு ஒரு உப்புட பேரே பிரச்சனை வர அளவுக்கு வந்திருக்கு. அவர்களுடைய சொந்தங்கள் எல்லாம் ஆணையிலே ரஜ உப்பு என்ற பெயரிலே ஒரு உப்பாலயத்தை ஆரம்பித்தால் தமிழ் மக்களுடைய அரசியல் அபிலாசைகள் அதுதான். இந்த நாட்டுடைய எதிர்காலத்தை தமிழ் மக்களை வைத்து இஸ்லாமிய மக்களுக்கும் தமிழ் மக்களுக்கும் இடையில குழப்பங்களை ஏற்படுத்தி இந்த நாட்டுக்குள்ளே மீண்டும் குழப்பங்களை ஏற்படுத்த முடியும் என்ற நம்பிக்கை தமிழ் மக்கள் கொடுத்து விடுவார்கள். அண்மையிலே 2 நாட்களுக்கு முன்பாக இதை கட்டாயம் சொல்லவும் பலர் சொன்னார்கள், இந்த கருணாவுக்கு எல்லாம் நீங்கள் பதிலளிக்க கூடாது, அவரும் பதிலளிக்க கூடாது, நீங்க அவருக்கு ஏன் பதிலளிக்க வேணும். ஆனா நேற்று நான் ஒரு கூட்டத்துக்கு சென்றேன். நேற்று ஒரு கூட்டத்துக்கு சென்ற நேரத்தை சொல்லியிருக்கிறாரா, இந்த புதுசாக ஒரு கூட்டமைப்பை உருவாக்கி இருக்கிறாங்க. அவங்க யாரு 3 பேர் சேர்ந்து ஒரு கூட்டமைப்பு உருவாக்கி அதிலே கூட்டமைப்புல ஒரு தலைவர் ஜெயிலில் இருக்கிறார். ஒரு கூட்டணி உருவாக்கி 2 நாளையில கூட்டணியில் ஒரு தலைவர் ஜெயில, மற்ற தலைவர் ஒரு ஆள் பிரிட்டிஷ் அரசாங்கம் தடை விதித்திருக்கு. அவர் இங்கிருந்து சொல்றாரு பிரிட்டிஷ் அரசாங்கம் முக்கிய அரசாங்கம் வந்து, இவர் சொல்றத அங்க ராணி ராஜா எல்லாம் பார்த்துருக்கிறாங்க. கருணாவுடைய எண்ணம் என்ன பிரித்தானியா பெட்டி, இவர் முக்கிய அரசாங்கம் என்று சொன்னதை பார்த்தா அவங்க பெட்டிய கவலையில் இருக்கிறாங்க. யார் முக்கு 2 விலங்கு. 2025ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 21ஆம் தேதி ஈஸ்டர் குண்டுவெடிப்புடைய 6வது ஆண்டு பூர்த்தியாக போகுது. 3வது தலைவருக்கும் அதுக்கிடையிலே இது நடக்கலாம் என்று பரவலாக பேசப்பட்டு கொண்டு வருது. தலைவர் இல்லாம தான் இந்த கூட்டணி எங்க போகுது கொஞ்ச நாளையாக. ஆனால் நான் நேற்று போன நேரத்தில் ஒருவர் சொன்னார், அவர்களை பற்றி ஒன்றும் சொல்ல வேணாம், இந்த கூட்டணியுடைய உருவாக்கத்தை பற்றி தமிழரசு கட்சி பயந்து போயிருக்குன்னு சொன்னார். அவர் மேடையில் அவர் சொன்னார், தம்பி நீ எப்படியாவது ஒரு சந்தர்ப்பம் வந்து இந்த மக்களுக்கு சொல்ல வேணும், இந்த கூட்டணியை பார்த்து தமிழரசு கட்சி நாங்கள் பயப்படல, 2 ஆக்கள் பயந்து போயிருக்கிறாங்க. யார் என்று சொன்னால் மட்டக்களப்பு மாவட்டத்தை வடி உற்பத்தி செய்கிறார்கள் பயந்து போயிருக்கிறாங்களா என்றால், கருணா திரும்பி வந்துட்டு நீ வடி விற்கிறதுக்கு அவங்களுக்கு வடிக்கிறதுக்கு நீ கட்டுப்படாது, அவர் குடிக்கிற குடி எங்கிருந்து வடி வாங்குறது, எங்கிருந்து வடிக்கிறது, வடி உற்பத்தி செய்தார்கள் பயந்து போயிருக்காங்க. கருணா மீண்டும் மட்டக்களப்புக்கு வந்து விட்டார்கள். அப்ப நான் அது ஒரு அளவு நியாயமான கருத்து என்றால், நானும் பார்க்கிறேன் ஒரு காணொலி உண்டு, வடிதான் குடிச்சிருக்க வேணும், இன்னொரு இவர்கள் பாயிறாரு, 2 பேர் மாடுறாங்க, 2 பேரும் தலைகள் அவிழ்றாங்க, வடி குடிச்சுதான் நடந்திருக்கணும். அவன் அது சரி. 2வது ஆக்கினாங்க, தம்பி பொம்புலே இல்லாம பயந்து போயிருக்கிறாங்க, இவன் பச்சை பொன்குடியது. ஒவ்வொரு தேர்தலுக்கும் வந்தால் ஒரு பொம்பளையோட வாழ்க்கையை நாசமாக்கிட்டு போவான். எல்லா பொம்பளையிலும் பதற்றத்தில் இருக்கிறாங்க இந்த கூட்டமைப்பை பார்த்து. அப்ப இன்று கிழக்கு மாகாணத்துடைய மக்கள் அவர்கள் மீது வைத்திருக்கிற, அவர்களுக்கு கொடுத்திருக்கிற இடம் எது என்றது எல்லாருக்கும் தெரியும். அந்த வகையிலே இந்த சில்லறையை பற்றி எல்லாம் கயச்சி, இந்த குப்பையில எல்லாம் பற்றி கலைச்சி நாங்கள் எங்களுடைய நேரத்தை நாங்கள்